எல்லா தேவர்களும் பெருமாளை சேவிக்க வராளாம். அமரரோடு அந்த தேவர்களோடு கோனும் சென்று, கோன்னா தலைவன், தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் அர்த்தம். மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ற, இந்திரனோடு தேவர்கள் போயின்னு தானே சொல்லணும். தலைவன் யாரு? இந்திரன். அவனை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் அமரர்கள் தேவர்களை சொல்லணும். பாட்டுல தலைகீழ பாருங்க, அமரரோடு முதல்ல தேவர்கள்லாம் வந்துட்டா, கோனும் அப்புறம் கோனாகிய இந்திரனும் சென்று அவன் பின்னாடி போறான். ஏன்னா அதுக்கு அழகா அர்த்தம் சொன்னார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர் பதவிக்கு போயிடுறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்வம் ஆணவம் தலைக்கேறிடுறான். தேவர்கள் ஓரளவு பெரிய பதவியில இருக்கா, அதனால கொஞ்சம் அந்த கர்வத்தை விட்டுட்டு அழகரை சேவிப்போன்னு வந்துடுறா. இந்திரன் அவளுக்கும் தலைவன் பதவியில உட்கார்ந்துருக்கானோ இல்லையோ, அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கான். கர்வத்தை விட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகுமா. அதனால கம்மியான பதவியில இருக்கிற தேவர்கள் கம்மியான கர்வத்தை முன்னாடியே விட்டுட்டு அழகர் மலைக்கு வந்துட்டா. பெரிய பதவியில இருக்கிற இந்திரன் பெரிய கர்வத்தை கொஞ்சம் தாமதமா விட்டுட்டு பின்னாடி வந்தான். அதனால அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை. இவா மட்டும் இல்ல, திரினா திரிந்து கொண்டிருக்கிற, சுடர்னா ரெண்டு சுடர்கள், ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன். திரிசுடர் திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களும், சூழும்னா சுத்தி வந்து பிரதட்சணம் பண்ணக்கூடிய அர்த்தம். இது எல்லாருக்கும் சேர்த்துக்கணும். தேவர்கள், இந்திரன், திரிந்து கொண்டிருக்கும் சுடர்களாகிய சூரிய சந்திரன், பிரதட்சணம் செய்யும் மலை, சூழும் மலை, அதான் திருமாலிரும் சோலையதே என்று பாடுகிறார்.